நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாலு வீட்டை விட்டு போயிட்டாரு. என் பொண்ணையும் கூட்டிட்டு போயிட்டாரு. அம்மாடி, 10 வருஷம் என் கூட வாழ்ந்துட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. நான் அவரை எந்த அளவுக்கு விரும்பினேன், அதுக்கு எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. என் பொண்ணு இல்லாம என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். அதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பொறுத்து பொண்ணு அப்பவே சொன்னேன். எப்படிப்பா என்னால பொறுமையா இருக்க முடியும்? பல தடவை பல பேர் பலது சொல்லியும் நான் அவரை விட்டு கொடுக்காம வாழ்ந்தேன். நான் அவ்வளவு உறுதியா இருந்தேன்ல. அதை என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேலேயும் நான் அந்த ஆளை ஏத்துக்கிட்டேன்னா அப்புறம் எனக்குன்னு என்ன மரியாதை இருக்கு? ஒருவேளை நான் அப்படி செஞ்சா இனிமே அவன் போக மாட்டான்னு என்ன உறுதி இருக்கு? இப்போ நீ உன் பொண்ணை இழந்துட்டல, இனி எப்படி இருப்ப? எனக்கு தெரியலப்பா, என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. எது நடந்தாலும் நான் தாங்கிக்குவேன். சாகர நிலைமை வந்தாலும் சரி, இனி எப்பவும் அந்த துரோகியோட நான் வாழ மாட்டேன். நான் வச்சிடுறேன்ப்பா, அப்புறமா கால் பண்றேன். உமா, நீ இதையெல்லாம் நினைச்சு ரொம்ப கவலைப்படாத. பாலு போனாலும் அந்த குழந்தைங்களுக்கு நீ வேணும்ல. உனக்கு எது தேவைப்பட்டாலும் எனக்கு கால் பண்ணு. சரிப்பா. என்ன விஷயம்? என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. யார் கால் பண்ணாங்க? உமாவா? நான் தான் அவளுக்கு கால் பண்ணேன். எதுக்குடா இப்போ கால் பண்ணேன்னு இருக்கு. ஏன், என்னாச்சு? பாலு அவளை விட்டுட்டு போயிட்டானா. அவள் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டா. பேசும்போதே அழுதுகிட்டே தான் பேசினா. அவன் போயிட்டான்னா அவன் எதுக்காக அழணும்? ஒரு தொல்லை தொலைஞ்சதுன்னு சந்தோஷமா இருக்க சொல்லுங்க. இப்பவாவது ஒரு வழியா போய் தொலைஞ்சான்ல. இல்லைன்னா கள்ளக்காதலி எவளாவது வந்து வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்து இருந்திருப்பா. அப்படி ஒரு கேவலமான நிலைமையை நம்ம ஃபேஸ் பண்ணுமா? இப்பவாவது நான் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? என்னோட வேண்டுதலுக்கும் கண்ணீருக்கும் ஒரு சக்தி இருக்குன்னு. கடவுள் என் கூட இருக்காரு. கடவுளா? சொந்த பொண்ணோட வாழ்க்கையே வீணா போகட்டும்னு நீ வேண்டிக்கிட்டது நடந்துச்சுன்னா அந்த விஷயத்த கடவுள் சொல்லாத. அதோட பேரு சாத்தான். அந்த பேர் தான் உனக்கு பொருத்தமா இருக்கும். அவ்வளவு தப்பு பண்ணிருக்க நீ. நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க. ஆனா எனக்கு தெரியும், உமாவோட வாழ்க்கையில இனி எந்த ஒரு கெடுதலோ கண்ணீரோ வராது. அவன் போயிட்டான்ல, இனிமே சந்தோஷம் மட்டும்தான். நீ போட்ட கணக்கு தப்பா போச்சு. இப்பதான் அவ அளவே ஆரம்பிச்சிருக்கா. பால் ஒண்ணு கை வீசிட்டு போகல, அம்முவையும் கூடவே கூட்டிட்டு போயிட்டான். அம்மு இல்லாம அவளால ஒரு நாளாவது நிம்மதியா இருக்க முடியுமா சொல்லு? அம்மாவுக்கு பிள்ளை விட வேற என்ன முக்கியம்? அவங்கள பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவளோட சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. பொண்ணை இழந்துட்டா அந்த வலி எப்படி இருக்குன்னு உனக்கு தான் தெரியும்ல. இன்னைக்கு அதே நெருப்புக்குள்ளதான் உன் பொண்ணை நீ தள்ளி விட்டுருக்க. இதுக்கெல்லாம் நான் காரணம் மாதிரி பேசுறீங்க? நீ மட்டும்தான் இதுக்கெல்லாம் காரணம். ஏன்பா இங்க தனியா உட்கார்ந்திருக்க? வா, நம்ம போய் சாப்பிடலாம். எனக்கு வேணாம், எனக்கு எதுவும் வேணாம். என் அப்போ அம்மா சொன்னா கேட்பான்ல. என்னை கஷ்டப்படுத்தாதப்பா, எந்திரிச்சு வந்து கொஞ்சம் சாப்பிடு. எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. தினமும்
நானும் அம்மாவும் சேர்ந்து தானே சாப்பிடுவோம். அப்பாவும் கூட இருந்தாரு. இன்னைக்கு இங்க யார் இருக்காங்க? அம்மா தான் இங்க இருக்கேன்ல, நான் உன் கூட உட்கார்ந்து சாப்பிடுறேன். வா. வேண்டாம். உங்களால் தானே அவங்க 2 பேரும் இங்க இருந்து போனாங்க. அப்போ நீ தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அப்பாக்கு நம்ம மேல பாசமே இல்லை. நம்மளை விட அவருக்கு மத்தவங்கள தான் பிடிச்சிருக்கு. அதனாலதான் அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. நீங்க சொல்லறதெல்லாம் போய்மா. அப்பாவுக்கு எல்லாரையும் பிடிக்கும். எல்லார் மாதிரியும் அன்பா இருப்பாரு. நீங்க ஒரு வார்த்தை போக வேணான்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்பா போயிருக்கவே மாட்டாரு. அம்மாவையும் கூட்டிட்டு போயிருக்க மாட்டாரு. நீங்க தாம்மா காரணம். உங்க அப்பா போனதுக்கு உங்ககிட்ட சொல்ல முடியாத பல காரணங்கள் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு கேட்டு நீயும் இப்ப அம்மாவை டார்ச்சர் பண்ணாத. இப்ப உன்னை தவிர எனக்கு வேற யாரு இருக்கா சொல்லு. நானும் போயிடுவேன். இனிமே இந்த வீடியோ எனக்கு தேவையில்லை. எனக்கு இங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. அப்போ எல்லாரும் போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் மட்டும் இங்க எப்படி தனியா இருப்பேன்? அம்மா மட்டும் இல்லைல்ல, உங்களுக்கு துணையா அந்த டெவில் வருதே. அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அப்பாவை இங்கேருந்து துரத்துனாங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப யார பத்தி நீ சொல்லிக்கிட்டு இருக்க? மஹி பாட்டியே தான். அப்புறம் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த ஆளும். என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரா? அது யாரு? சொல்லு அப்போ, நீ யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அந்த ஆளு தான், தீபன் அங்கிள். அந்த ஆளுக்கு முன்னாடியே உங்களை ரொம்ப பிடிக்கும்ல, எல்லாம் எனக்கு தெரியும். அப்போ நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்க. சொல்லு, யார் உன்கிட்ட இதெல்லாம் சொன்னாங்க? சொல்லுடா, யார் உன்கிட்ட இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறது? அவதானே அந்த லதாவா? இல்ல. அப்புறம் வேற யாருன்னு சொல்லு. மஹி பாட்டி தான். அம்மா அம்மா உன்கிட்ட அப்படியே சொன்னாங்க? என்கிட்ட இல்ல, மீனு கிட்ட சொல்றத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்பா கல்யாணம் பண்ண நாள் தான் தீபன் அங்கிளால உங்களை கட்டிக்க முடியலன்னு சொன்னாங்க. அந்த ஆள் இப்போ உங்களை தான் விரும்புறாரா? அதெல்லாம் அவங்க சும்மா சொல்றாங்க. சும்மாலாம் இல்ல, உண்மையாதான். அதனால தானே அப்பாவுக்கு அந்த ஆளை பிடிக்கல, எனக்கும் அந்த ஆளை பிடிக்கல. இங்க பாருப்போ, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. தீபன் அங்கிள் முன்னாடி அம்மாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாருதான். ஆனா அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்ப அம்மாவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அந்த அங்கிள். உனக்கு தெரியுமா, அப்பா நம்மளை ஏமாத்தி நிறைய திருட்டுத்தனமா செஞ்சிருக்காரு. அது எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னதே தீபன் அங்கிள் தான். அப்பா என்ன திருட்டுத்தனமா பண்ண மாட்டாரு, அந்த ஆள் தான் திருட, தீபன். அப்போ பெரிய ஆளுங்களை இப்படி மரியாதை இல்லாம பேசக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் நீ அதையெல்லாம் கேட்காத. பாரு, அம்மாவை பாரு. நான் சொல்றத மட்டும் நீ கேட்டா போதும். என் மனசுலயும் தீபன் அங்கிள் மனசுலயும் வேற எந்த எண்ணமும் இல்ல. இப்ப அம்மாவுக்கு அந்த அங்கிள் ஒரு பிரதர் மாதிரிப்பா. அப்பா இங்க இருந்து போக காரணமா இருந்தது கண்டிப்பா அந்த அங்கிள் இல்ல. அதுக்கு காரணம் உங்க அப்பா தான். நீ பெரியவனாகும் போது உனக்கு அது புரியும். அது வரைக்கும் நீ அம்மாவோட தான் இருக்கணும். என் கூட இருப்ப இல்ல? அப்போ போங்க. அப்போ
செல்லம் கூட்டு சாப்பிட்றீங்களா? வேணாம் பாட்டி, அப்ப இந்த குழம்பு ஊத்திக்க. அந்த குழம்பு வேணாம். ஆச்சோ, ஒன்னும் இல்லாம வெறும் சாதத்தை எப்படி சாப்பிடுவேன்? சரி, பாட்டி ஆம்லெட் போட்டு தரவா? வேணாம் பாட்டி. இது பாரு, இதுல கொஞ்சம் தான் சாதம் இருக்கு. சீக்கிரம் சாப்பிட்டேன்னா பாட்டி உனக்கு கதை சொல்லுவனா? நீ தூங்குவியா? இந்த வாயை தர. எனக்கு வேண்டாம். இப்படி சொன்னா எப்படிமா? இது பாரு, நல்ல புள்ளல, வயிறு நிறைய சாப்பிடணும். இந்தா சாப்பிடுமா. காட்டு. எனக்கு வேண்டாம். அடடா, நீ ஏன் பாப்பா இப்படி பண்ற? இது பாரு, பாட்டிய பாரு. ஐயோ, ஏன் செல்ல அழறீங்க? பாட்டி உன்னை திட்டவே இல்லையே ராஜாத்தி. எனக்கு அப்பு அண்ணாவை பார்க்கணும். தினமும் நானும் அப்பா அண்ணாவும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். செல்லம், அப்போ அந்த வீட்டுல இருக்காண்டா, அம்மா கூட இருக்கான். நீ ஏமா அழுதுட்டு இருக்க? அது என்னாச்சுமா? என்னாச்சு உனக்கு? அப்பா, எனக்கு அப்பு அண்ணாவை பார்க்கணும். அம்மாவையும் பார்க்கணும். நம்ம வீட்டுக்கே திரும்ப போயிடலாம்ப்பா. நீ அழாதம்மா. சாப்பிட உட்காந்ததுல இருந்தே இவ அழுதுகிட்டு தான் இருக்கா. பிறந்ததுல இருந்து உங்க யாரையும் இவ பிரிஞ்சதே இல்லையே. பரவாயில்ல, விடுப்பா. நாள் போக போக எல்லாம் சரியாயிடும். நீ அழாதம்மா, கொஞ்சம் சாப்பிடு. அப்பா ஊட்டி விடுறேன், சாப்பிடுறியாமா? வந்து ஊட்டி விடு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன அப்போ நான் பார்க்க கூட்டிட்டு போவீங்களா? இப்ப ராத்திரி ஆயிடுச்சுல, நாளைக்கு போலாம். அப்ப நாளைக்கு காலையில போலாமா? போலாம். சாப்பிடுமா? சாப்பிடுமா. உமா ஃபோன் பண்ணாளாப்பா? என்ன கேள்விமா அது? போற வழியில கூப்பிடுறதுக்கும் நல்லா விசாரிக்கிறதுக்கும்லாம் நாங்க இப்போ ஒன்னா சேர்ந்தா வாழ்ந்துட்டு இருக்கோம். அதான் பிரிஞ்சுட்டோம்ல. உன் கூட இருக்கிற உறவை மட்டும்தானே அவ பிரிப்பா? இந்த குழந்தைக்கு அவ யாரு? அம்மா தானே. அந்த உறவை மாத்த முடியுமாடா? நடந்தது எதுவா இருந்தாலும் ஒரு அம்மாவால தான் பெத்த குழந்தைய ஒதுக்கவோ மறக்கவோ முடியாது. அம்மு எப்பவுமே என் கூட தான் இருக்கணும். படுத்து தூங்குறது கூட என் கூட தான். என் கூட இவ கம்ஃபர்டபுளா இருப்பான்னு உமாவுக்கும் தெரியும். அப்படியாவது மனசை தேத்திக்க. என்ன ஆனாலும் அப்பவும் கவலைப்பட்டிருப்பான்ப்பா. அவன் தங்கச்சி மேல அவன் ரொம்ப பாசமா இருக்கான். நீங்க கிளம்புற நேரத்துல அவன் அழுதுகிட்டே இருந்தானாப்பா? அதை பத்தி கேட்காதீங்கம்மா. அங்கிருந்து எப்படி கிளம்புறதுன்னே எனக்கு தெரியல. அவனை நினைக்கும் போதுதான் என் நெஞ்சை விடிச்சிட போல இருக்கு. உன் மனசை வேதனைப்படுத்த நான் அப்படி கேட்கலப்பா. சாப்பிடுமா. ஹலோ மீனு. அப்பா, நான் தான்ப்பா பேசுறேன். அப்பு. அப்போ நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் வீட்டில் தான்ப்பா இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? அப்பா இங்க பாட்டி வீட்டில் தான்டா இருக்கேன். என்னப்பா, நீங்க எனக்கு ஒரு கால் கூட பண்ணல. நான் வேணும்னே கால் பண்ணாம இல்லடா. நான் அம்மாவோட நம்பருக்கு கால் பண்ணா அவங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் நான் கால் பண்ணல. அப்படின்னா நீங்க இனிமே எப்பவுமே எனக்கு கால் பண்ண மாட்டீங்களா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அப்போ என் புள்ளைய என்னால பேசாமலும் பார்க்காமலும் இருக்க முடியுமா? நாளைக்கு உனக்கு ஒரு ஃபோன் வாங்கி
உன்கிட்ட கொடுத்துட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. எனக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. உங்களையும் அம்மாவையும் பார்க்கணும் போல இருக்குப்பா. அப்போ எனக்கு இப்போ அப்படியே மூச்சடிக்கிற மாதிரி இருக்குப்பா. அதான் நான் மீனோட ஃபோன் எடுத்து கால் பண்ணேன். நீ கவலைப்படாத. அப்போ எனக்கு மட்டும் உன்னை பிரிஞ்சதுல வருத்தம் இல்லைன்னு நினைக்கிறியா? நீங்க ஏப்பா என்னை விட்டுட்டு போனீங்க? நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன் போகாதீங்கன்னு. இப்போ நான் இங்க தனியா இருக்கேன் தெரியுமா? என்னால எதுவுமே சாப்பிட கூட முடியலப்பா. அம்முக்குட்டி என்ன பண்றாப்பா? தங்கச்சி பாட்டி ரூம்ல இருக்காப்பா. அங்கதான் படுத்திருக்கா. அவகிட்ட போனை கொடுங்கப்பா. எனக்கு அவகிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு. அவ தூங்கிட்டாளான்னு தெரியலையேப்பா. அவ இப்பெல்லாம் தூங்க மாட்டாப்பா. ஒரு தடவை போனை கொடுங்கப்பா. எனக்கு அவ குரலை கேட்கணும் போல இருக்குப்பா. நீ வருத்தப்படாதப்பா, நான் கொடுக்குறேன். சரிப்பா. அம்மா, ஆ, அம்மா தூங்கிட்டாளா? இப்பதான் தூங்க ஆரம்பிச்சிருக்கா. தூங்கிட்டாளாமா? அப்பு இவ கூட பேசணும்னு சொன்னா. அப்போ நானாப்பா? ம், இந்தாம்மா பேசு. ஹலோ அப்போ அண்ணா. அம்மு, நீ அங்க என்ன பண்ற? நான் எங்க பாட்டி ரூம்ல படுத்துட்டு இருக்கேன்னா. எனக்கு தூக்கமே வரல. உன்னை பார்க்காம மனசு கஷ்டமா இருக்கு. எனக்கும் ரொம்ப வருத்தமா இருந்துச்சுண்ணா. அம்மா எங்க இருக்காங்கண்ணா? அம்மா உள்ள இருக்காங்க. நான் யாருக்கோ தெரியாம வெளியே வந்துதான் கால் பண்ணேன். யாராவது பார்த்தா என்ன ஆகும்? அம்மா ஒருவேளை என்ன திட்டாங்கன்னா அம்மாக்கு தான் அப்பாக்கு கால் பண்ண பிடிக்காதுல்ல. அப்ப இந்த ராத்திரி நேரத்துல எல்லாம் வெளியே வர உனக்கு பயமா இல்லையா? பயமா தான் இருக்கு. இருந்தாலும் உங்ககிட்ட பேசாம இருந்ததா தூக்கமே வந்திருக்காது. நீங்க என்னைக்கு இங்க வருவீங்க? தெரியல அப்பூனா. அப்பூனா நீங்க இங்க வாங்க. இங்க ரொம்ப ஜாலியா இருக்கும். பாட்டியில தான் ஆன்ட்டி சுதாகர் அங்கிள் இருக்காங்கல்ல. நான் அம்மா கிட்ட ஒரு தடவை கேட்டு பாக்குறேன். அங்க வரலாமான்னு பாக்குறேன். அம்மா ஒத்துப்பாங்களா? ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் நான் வருவேன். அது எப்படி? எப்படியாவது வந்துடுவேன். யாருக்கும் தெரியாம இங்க இருந்து ஓடி வந்துடுவேன். பஸ்ல வர்றதுக்கான பணம்லாம் என்கிட்ட இருக்கு. ஐயோ அதெல்லாம் வேணாண்ணா. யாராவது உங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா? யாராவது பிடிச்சிட்டு போனா போகட்டும். இப்பெல்லாம் எனக்கு அப்படிதான் தோணுது. அப்போ அண்ணா, அப்போ அண்ணா நீ கவலைப்படாத. அப்பா அம்மா சண்டைலாம் சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வந்துரும். நம்ம அந்த வீட்டிலே தங்கி இருக்கலாம். இல்ல அம்மு, இத்தனை நாளா சண்டை போட்டா கூட நாமெல்லாம் ஒன்னா தானே இருந்தோம். முதல் முறையா தானே இப்படிலாம் ஆச்சு. இனிமே இதெல்லாம் மாறாது அம்மு. அம்மாக்கு அப்பா மேல இருக்கோ இன்னும் குறையல. நான் சொல்லியும் கேட்காம அப்பா இங்கேருந்து போயிட்டார்ல. அவங்க யாருக்கும் நம்ம மேல எந்த பாசமும் இல்லை. அப்படி பாசம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்படுறத பார்த்ததும் அவங்க சண்டை போடாம இருந்திருப்பாங்களே. நான் வச்சிடுறேன் அம்மு. உனக்கு கால் பண்ணி என் வருத்தத்தை எல்லாம் சொல்லணும் தான் நினைச்சேன். இப்போ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு.
பரவாயில்லண்ணா, நீங்க அழாதீங்க. சரி, நான் வச்சிடுறேன். அப்போ நான் அழுவுறான்ப்பா. எனக்கும் அழகழகையா வருது. அப்போ நான் கால் பண்ணாமலே இருந்திருக்கலாம். ஐயோ, ஏன்டா என் செல்லம் அழுதுகிட்டே இருக்க? அழாதடா செல்லம். பாட்டிமா கூடவே இருக்க, நீ அழாத செல்லம். அச்சோ, அழாதம்மா என் செல்லம்ல. அப்போ நீங்க வேணா திட்டிக்கோங்க, அடிங்க. ஆனாலும் நான் அப்பாவுக்கு கால் பண்ணுவேன். அப்பாவையும் அம்மாவையும் பார்க்காம நான் வாழ விரும்பல. நீங்க அதுக்கு ஒத்துக்கலன்னு சொன்னீங்கன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். இனிமே எப்பவுமே பேச மாட்டேன். இந்த வீட்ல இருந்து எப்படியாவது ஓடி போயிடுவேன். அப்போ நில்லுப்பா. அப்போ உன்கிட்ட நான் எப்ப சொன்னேன் அப்பாவுக்கு கால் பண்ண வேண்டான்னு? அப்பாவை இனிமே பார்க்கவே முடியாதுன்னு நான் உன்கிட்ட சொன்னனா? இல்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம யோசிச்சு இப்படி எல்லாம் பண்ற? உங்களுக்கு தான் அப்பாவை பிடிக்காதே. அப்பா இங்கிருந்து போனது உங்களுக்கு சந்தோஷம் தானே? இப்ப நீ அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கியா? அவங்க போனதுல இருந்து நான் எவ்வளவு வருத்தமா இருக்கேன் தெரியுமா? ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்க. இது எல்லாத்தையும் விட பெரிய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு தான் அம்மா இப்படி ஒரு முடிவையே எடுத்த. அந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு இப்ப சொன்னா புரியாது. உங்க அப்பா என்கிட்ட போய் சொல்லிட்டாரு. ஆனா அதுக்காக ஒரு நாளும் அவர் உங்க அப்பா இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்பா மேல உங்களுக்கு இருக்கிற பாசத்தையும் உரிமையையும் நான் எப்பவும் தடுக்க மாட்டேன். உனக்கு எப்ப வேணும்னாலும் அப்பாவுக்கு கால் பண்ணி பேசு. அம்மா கிட்ட பேசு. அம்மாவை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நாம அங்க போகலாம். அம்மாவை இங்க கூட்டிட்டு வரணும்னா அதையும் நம்ம செய்யலாம். எதையும் நான் தடுக்க மாட்டேன். தேங்க்யூ அம்மா. எந்த விஷயத்துக்காகவும் நீ மட்டும் வெறுத்துடக்கூடாது. இந்த அம்மாவை விட்டு தனியா போகணும்னு எப்பவும் நினைக்க கூடாது. எனக்கு ஒண்ணு தவிர இந்த உலகத்துல வேற யாரும் இல்லை. இது பாரு, நீ ஏன் இங்க வந்து உட்காந்துருக்க? சும்மாதாம்மா. அம்மு தூங்கிட்டாளாமா? ம், அவ ரொம்ப வருத்தப்படுறாள்ல. முதல்ல கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்கும். வருத்தமும் வேதனையும் அனுபவிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். சின்ன குழந்தைங்க தானே. நமக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லம்மா. பிஞ்சு குழந்தைங்களோட கண் கலங்கும் போது தான் கவலையா இருக்கு. அதையும் நம்ம தாங்கிதான்ப்பா ஆகணும். அதுதான் நம்ம தலையெழுத்துன்னா என்ன பண்ண முடியும்? அப்புவோட முகம் என் மனசுக்குள்ள அப்படியே இருக்கு. அவனையும் என் கூடவே கூட்டிட்டு வந்திருக்கலாமோன்னு இருக்கு. அப்படி கூட்டிட்டு வந்துட்டா உமா பாவம், அவ தனிமையாயிடுவாமா. அதனாலதான் அப்பு உமாவுக்கு துணையா இருப்பான் தான் நான் அவனை அங்க விட்டுட்டு வந்தேன். அந்த வேதனையெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுமா. பிள்ளைங்க கஷ்டப்படுறத பார்த்து நீ வருத்தப்படுற. அதே மாதிரி தானே எனக்கும் நீ கஷ்டப்படுறத பார்த்து எனக்கும் வருத்தமா இருக்கு. அதை மறக்காதப்பா. இனிமே அதையெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போ. முதல்ல உனக்கு முக்கியமான தேவையே ஒரு வேலை தான்ப்பா. என்னம்மா இது? புதுசா ஒரு வேலையில ஜாயின் பண்ணணும்னா அதுக்கான மனநிலை வேணும்ல. ஒரு வேலை கிடைச்சு நீ பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமா மனசுல இருக்கிற பாரம் இறங்கிடும். யாருக்காக, எதுக்காக நான் வேலை செய்யணும்? இத்தனை நாள் நிக்காம ஓடிக்கிட்டே தானே இருந்தேன். ஒரே நிமிஷத்துல வாழ்க்கை தலைகீழ ஆயிடுச்சுல. நீ சாதிச்சு காட்டுடா. உனக்கு ஒரு பொண்ணு இருக்காடா. எந்த குறையும் இல்லாம அவளை வளர்த்து ஆளாக்கணும்ல.
ஒரு அப்பாவா உனக்கு அந்த பொறுப்பு இருக்குடா. அது மட்டும் இல்ல, அப்புவுக்கும் உமாக்கும் நாளைக்கே ஏதாவது தேவைன்னா நீ தானடா ஓடி போய் பார்க்கணும். உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் நானும் தடுமாறி நின்னேன். அது நாள் வரைக்கும் எந்த வேலைக்கும் போனதில்ல. அடுத்தவங்க வீட்டுக்கு போய் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. எனக்கு அதெல்லாம் செய்ய விருப்பம் இல்லதான். அப்பெல்லாம் வாழணுங்கிற ஆசை கூட எனக்கு இல்லை. அதையும் மீறி நான் வாழ்ந்தேன். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்க 2 பேரும் தாண்டா. அப்ப 2 பேருமே சின்ன பசங்க. உங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு வேணும்னா, ஒரு செட்டு ட்ரெஸ் வேணும்னா முதல்ல ஓடி வர்றது என் கிட்ட தாண்டா. இல்லைன்னு சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்க. அதை பார்த்து என் மனசு துடிக்கும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க கூடாதுன்னு நினைச்சேன். அதை மட்டும் தாண்டா, அதை மட்டும் தான் என் மனசுல வச்சு ஓடிக்கிட்டு இருந்தேன். இந்த அளவுக்கு கஷ்டம்லாம் உன் பிள்ளைங்களுக்கு வர விட்டுடக் கூடாது. இருந்தாலும் நான் சொல்றேன், ஒரு தேவைன்னு வரும்போது யார் முன்னாலேயே உன் பிள்ளைங்க கை நீட்டி நிக்க கூடாது. நான் ட்ரை பண்றேம்மா. சீக்கிரமா செய்ப்பா. வேற எதுவும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரை பண்ணலான்னு பார்த்தா பக்கத்துல வேற எந்த ஹாஸ்பிட்டலும் இல்லை. அப்படி இல்லைன்னா தனியா கிளினிக் தான் வைக்கணும். இந்த வீட்ல அதுக்கான வசதி இருக்கான்னு பார்க்கணும். இந்த வீட்ல என்ன குறை உனக்கு? அட, இங்க அந்த அளவுக்கு இடம் இல்லம்மா. அது சரி, இவ்வளவு நேரம் எங்க இருந்த? வானத்துல இருந்த குதிச்ச? நான் இங்கதான் இருந்தேம்மா. உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு அங்கேயே நின்னுட்டேன். இத பாரு பாலு, ஒவ்வொரு டாக்டரும் பெரிய அரண்மனை மாதிரி வீடு இருந்தாதான் சொந்தமா கிளினிக் வைப்பாங்க. எலிப்பெட்டி மாதிரி இருக்கிற இந்த வீட்ல யாராவது கிளினிக் வைப்பாங்களா? அந்த அளவுக்கு இது ஒன்னும் சின்ன வீடு கிடையாது. வந்துட்டா சொல்றதுக்கு. இது என்ன எலிப்புரியா உனக்கு? அந்த அளவுக்கு பெரிய வசதியெல்லாம் ஒன்றும் தேவையில்லக்கா. ஓரளவுக்கு ரூம் பெருசா இருந்தா போதும். ஃபர்னிஷ் பண்ணி கர்ட்டன்லாம் போட்டு வச்சாலே போதும். அதுக்கு இந்த வீட்ல எந்த ரூம் பெருசா இருக்கு? உனக்கு அதை பத்தி என்னடி தெரியும்? அதுக்கேத்த ரூம் இருக்கான்னு அவன் தானே பார்க்கணும். கருத்து சொல்லணும்னா போதும் ஓடி வந்து நிப்பியே. அப்ப பாலு, என்ன வேணும்னு மாப்பிள்ளை கிட்ட கலந்து பேசு. நீ வாப்பா, சாப்பிடலாம். வந்துட்டா பெருசா சொல்றேன். வாப்பா. அடியே, இவ்வளவு நேரம் நீ எங்க போன? சொல்றேன், இத பாருங்க. இப்ப எல்லாமே கைவிட்டு போக போகுது. இது எல்லாத்துக்கும் நீங்க மட்டும்தான் காரணம். நானா? நான் அன்னைக்கே சொன்னேன். சொல்ல வந்த விஷயத்த சொல்லி தொலை. பாலு இங்க வந்து தங்கிடுவானோன்னு சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? உன்னோட சொந்த தம்பி தானே, 1-2 வாரம் இருந்தா என்ன பிரச்சனைன்னு நீங்க தானே இருக்க சொன்னீங்க. அதுக்கு இப்போ என்ன பிரச்சனை? இப்ப அவன் பர்மனண்டா இருக்க பாக்குறான். அது மட்டும் இல்ல, இங்கேயே ஒரு ரூமை ரெடி பண்ணி கிளினிக் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறான். அவன் அப்படியா சொன்னா? பின்ன சொல்லாம? பாலு அம்மாவும் பேசுறத நான் கேட்டேங்க. அவன் இங்க தங்க ஆரம்பிச்சுட்டானா நம்ம கதி அதோ கதிதான். அம்மா இந்த வீட்டையும் அவனுக்கே கொடுத்துருவாங்க. ஏண்டி, அவனுக்கு இதுல பங்கு இருக்குல்ல? அவனுக்கு எதுக்கு பங்கு? என்ன படிக்க வைக்கிற காசு எடுத்துதான் அவனை டாக்டர் படிக்க வச்சிருக்காங்க. இனி அவன் சொந்தமா சம்பாதிச்சு வீடு வாங்கட்டும். நீ இப்படி சொல்றது ரொம்ப அநியாயமா தெரியல உனக்கு? ஏன் அப்படி? அடியே, 10th ஃபெயில் ஆகி படிப்பையே நிறுத்துற நீ, நான் உன்னை கட்டினதுக்கு அப்புறம் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்டி மச்சான் MBBSல சேர்ந்தான்? உன்னை படிக்க வைக்க வேண்டிய காசு எடுத்து என் தலையில கட்டினதெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன? அப்படின்னா என்னை கட்டி கொடுத்த பைசால தான் அவனை படிக்க வச்சாங்கன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க இப்போ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா? சும்மா கதை சொல்லி சமாளிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இருக்கிறது கூட இல்லாம போயிடும், தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு இப்போ நான் என்னடி பண்ண முடியும்? என்ன செய்யணும்னு யோசிங்க. கண்டுபிடிக்கிறேன். அடியே, இங்க தங்குனா மச்சான் இங்க கிளினிக் ஆரம்பிச்சிருவான், அதானே? உண்மையை சொல்லணும்னா அது நமக்கு நல்லதுக்கு தானடி. ஐயோ, உங்க தலை மேல முடியும் இல்ல, தலைக்குள்ள மூளையும் இல்ல. அடியே, அவனை பார்க்க எவ்வளவு பேஷன்ஸ் வருவாங்க தெரியுமா? அவங்களுக்கு எத்தனை விதமான வியாதி இருக்குமோ என்னமோ. எல்லாரையும் இங்க தானே வச்சு பாப்பா. ஏதாவது ஒரு வியாதி நம்மள தொத்திச்சுன்னா அவ்வளவுதான்.
அடியே நீ எல்லாத்துலயும் குத்தம் கண்டுபிடிக்காதடி. அப்படி என்ன சொல்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மச்சான் இங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஏராளமான பேஷண்ட்ஸ் இங்க வருவாங்கன்னு கேரண்டி தானே? வருவாங்க. இங்க பக்கத்துல எங்கேயாவது நல்ல ஹாஸ்பிட்டலோ டாக்டரோ இருக்காங்களா? இல்ல. மருந்து எழுதி கொடுத்தா வாங்கறதுக்கு ஒரு நல்ல மெடிக்கல் ஷாப் இருக்கா? அதுவும் இல்ல. அதனால அடியே என்னோட ரொம்ப நாள் ஆசையே இதுதான். சொந்தமா ஒரு மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கணுங்கிறது தான். இந்த சமயத்துல ஜங்ஷன்ல ஒரு மெடிக்கல் ஷாப் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, மச்சான பார்க்க வர பேஷண்ட்ஸ் எல்லாரும் நம்ம ஷாப்புக்கு வருவாங்க. அதனால அடியே சீக்கிரமா ஒரு நல்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வழிதாடி நம்மளை தேடி வந்திருக்கு. அது நல்லதா இல்ல கெட்டதா? அது நல்ல விஷயம் தானே. அதான பார்த்தேன். அப்படி சொல்லு. அப்ப நீயே சொல்லு, மச்சான் இங்க வந்தது நல்லதுக்கு தானே? அப்போ மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்க போறாமா? தொடங்கும். அதுக்கு முதல்ல தேவை நம்ம மச்சானை எப்படியாவது இங்க தங்க வைக்கணும். அதுக்கப்புறமா இங்கேயே பிராக்டிஸ் ஆரம்பிங்கன்னு நம்ம தூண்டி விடணும். சின்ன சின்ன உதவி ஏதாவது தேவைப்பட்டா நம்ம அதை செஞ்சு கொடுத்துடலாண்டி. இதெல்லாம் நடக்கும்ன்றீங்க? ஏய், அப்புறம் மனசு வச்சா நடக்காத விஷயம் எதுவுமே இல்லடி. எப்படி பிரச்சனை பண்ணலாம்னு யோசிக்கிறத விட்டுட்டு நான் சொன்ன பிளானை எப்படி பண்ணலாம்னு யோசி. எது எப்படியோ நீ அங்க நின்னுகிட்டு யோசி, நான் இங்க படுத்துக்கிட்டு யோசிக்கிறேன். அப்புறம் ஒரு விஷயம், அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு யோசிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். வேலை வாங்குறதுலயே இருங்க. ஏண்டி ராத்திரி முழுக்க உட்காந்து யோசிக்கிற பிளான் இல்லைன்னா படுத்துக்க. ஓகே? மத்தியான சாப்பாடை ஃபுல்லா சாப்பிட்டுடு சரியா பூ? உனக்கு பிடிச்ச ஃபிஷ் ஃப்ரை தான் வச்சிருக்கேன். என்ன பூ சாப்பிடாம அப்படியே உட்காந்துருக்க? சாப்பாடெல்லாம் வச்சது வச்ச மாதிரியே இருக்கு. எனக்கு வேணாம் மீனு, எனக்கு எதுவும் சாப்பிட பிடிக்கல. ஏண்டா அப்படி? ஏன் என்னாச்சு? அப்போ உனக்கு பஸ் இப்ப வந்துரும்ல? டைம் ஆகலக்கா. இங்க பாத்தீங்களா எதுவுமே சாப்பிடாம உட்காந்துருக்கான். சீக்கிரம் சாப்பிட அப்போ. எனக்கு வேணாமா, எனக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கல. என்னைக்கும் நானும் அம்மும் ஒன்னா தானே சாப்பிடுவோம். இங்க யாருமே இல்லாததுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. தனியா உட்காந்து சாப்பிட என்னால முடியலம்மா. அம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போவாளாமா? எனக்கு தெரியலப்பா. அங்கிருந்து இங்க வர்றதுக்கு கொஞ்சம் தூரமா இருக்கும்ல. நாம அவளை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாமா? அவன் வந்திருந்தா பார்க்கலாம்ல. நீ இப்ப ஸ்கூலுக்கு போகணும்ல, லீவு விட்டோன்னு நம்ம அம்மாவை போய் பார்க்கலாம். அப்ப அம்முக்கும் இதே மாதிரி ஸ்கூல் இருக்கும்ல. கூடிய சீக்கிரம் அவங்கள போய் பார்க்கலாம். நீ கவலைப்படாம இரு. இப்ப வேற எதை பத்தியும் யோசிக்காத. எழுந்துரு அப்போ. போ. அம்மா, நான் இன்னைக்கு ஸ்கூல் போகலம்மா. எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் இன்னைக்கு வீட்டில் இருந்துடுவா? இப்படியெல்லாம் சொல்லி என்னை கஷ்டப்படுத்தாத. வேணா ஒண்ணு பண்ணலாம். இனிமே ஸ்கூலுக்கு தனியா போக வேண்டாம், அம்மா கொண்டு வந்து விடுறேன். ஸ்கூலுக்கு போனா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அங்க போனா நீ ஜாலி ஆயிடுவ. சரி போ, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா. அந்த பேக் எடு. மத்தியானம் அப்படியே ஸ்கூலுக்கு போய் அவனையும் கூட்டிட்டு வந்துடுறேன். நானும் சீக்கிரம் வந்துடுவேன். அக்கா, அம்மாவையும் கூட்டிட்டு வாங்க. பாலு சார் கிட்ட சண்டை போட்டுங்கிறதுக்காக அவளை கூப்பிடாம இருக்காதீங்க. ஆம்பளை பிள்ளையா இருக்க அப்பாவுக்கே இவ்வளவு வருத்தமா இருக்குன்னா அம்மாவை பிரிஞ்சிருக்கிற அம்மாவுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்.
அம்மாவை பத்தி நான் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த வீட்ல பாலு மட்டுமா இருக்காரு? ஏதோ ஒரு வருத்தத்துல அப்படி சொல்லிட்டேன்க்கா. பிறந்ததுல இருந்து நான் தூக்கி வளர்த்து குழந்தை தானே அவ. போயிட்டு வர மீனு. வா, போயிட்டு வரோம். உமாவோட கேரக்டர் வச்சு பார்க்கும்போது ஒரு ஆளை வெறுத்துட்டானா அடியோட வெறுத்துருவா. பாலுவை அந்த வீட்டில இருந்து துரத்திட்டா அப்படின்னா அவ மனசுல இருந்தோம் அவனை தூக்கி போட்டான்னு தான் அர்த்தம். நீங்க வேணா பாருங்க ஆண்டி, உமா அவனை மறக்கிறதுக்கு இதுக்கு மேல ரொம்ப நாள் ஆக போறதில்ல அப்படின்னு நாம எதிர்பார்க்கிறோம். ஆனா மறுபடியும் உமாவோட வாழ்க்கையில வர்றதுக்கான ஒரு பலமான பிடிப்போட தான் அவன் வெளியில போயிருக்கான். அவங்க 2 பேரும் பிரிஞ்சது போதாதுன்னு குழந்தைகளையும் பிரிச்சுக்கிட்டாங்க. மகனை உமா கிட்டையும் மகளை தங்கிட்டையும் வச்சுக்கிட்டான். அது எதுக்குன்னு உனக்கு புரிஞ்சுதா? இல்ல. ஒரு நாளும் உமா வாழ்க்கையில இருந்து முழுசா அவனை தூக்கி எறியாம இருக்கிறதுக்காகத்தான். பாலுவ உமா வெறுத்துருவா, மறந்துருவான்னு அவனுக்கு தெரியும். இந்த ஜென்மத்துல அவன் முகத்தை பார்க்க கூட அவ விரும்ப மாட்டா. ஆனா சொந்த மகளை ஒதுக்கி தள்ள அவளால முடியுமா? அவளோட பொண்ணை பாதுகாக்கிற பாலுவை பார்க்காம இருக்க அவளால முடியுமா? ஒரு நாளும் இல்லை. அவனுக்கு சரியான குள்ளநரி புத்தி இருக்கு. எவ்வளவுதான் நம்ம யோசிச்சாலும் எப்படியாவது அவன் நம்மள மடக்கிடுறான். இது ரொம்ப பெரிய ஆபத்து, பெரிய ஆபத்து. மறுபடியும் அவ அவன்கிட்ட போவாளா? அதைத்தான் நீங்க சொல்ல வரீங்களா? இப்ப இருக்கிற நிலைமையில போகவே மாட்டேன்னு அவ தள்ளி நிக்கலாம், அடம் பிடிக்கலாம். ஆனா எல்லா நாளும் அப்படி நடக்காது. ஒரு தாயோட மனசு குழந்தைங்களோட வாழ்க்கைக்காக அவன் செஞ்ச தப்ப ஒருவேளை மன்னிச்சிடலாம்ல. அவளோட மனசு அந்த பாலுவுக்கு நல்லாவே தெரியும். பொண்ணு அவன் கூட இருக்கிற காலம் வரைக்கும் அவன் எப்படியாவது அவளோட வாழ்க்கைக்குள்ள திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். இதுல நாம என்ன பண்ண முடியும்? 2 வழி இருக்கு. ஒண்ணு, பொண்ணு உமா கிட்ட திரும்ப வந்துடணும். பாலு குழந்தைங்களை பார்க்க கூட வரக்கூடாது. அதான் நடக்காதே. இவ்வளவுலாம் பிளான் பண்ணி அவன் ஒரு காரியத்தை செஞ்சிருக்கான்னா எக்காரணத்தை கொண்டு பொண்ணை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டான். 2வது வழி என்னன்னு சொல்லுங்க. டாக்டர் பாலகோபால் இருக்கவே கூடாது. அவன் இந்த உலகத்திலேயே உயிரோடு இருக்கக்கூடாது. திரும்ப வராம ஒழிஞ்சு போயிடணும். ஹலோ உமா. ஆ டாக்டர் உட்காருங்க. நீ எதுக்கு ஆஃப் டே லீவ் எடுத்த? ஏதாவது வெளியே போறதுக்கா? அதெல்லாம் இல்ல, மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்காதா. பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாம பேஷண்ட்ஸ் எப்படி செக் பண்ண முடியும்? நடந்த விஷயம்னா நானும் கேள்விப்பட்டேன். நானே உனக்கு கால் பண்ணி பேசணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கேட்கறதுக்கும் சொல்றதுக்கும் அட்வைஸ் பண்றதுக்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. அதுக்காகத்தான் நான் உனக்கு கால் பண்ணல. என்ன விஷயம்னு நான் உன்னை கேட்டா உன் மனசு கஷ்டப்படும் தான் நான் உன்னை கேட்கல. கூப்பிடாததும் நல்லதுதான். நான் அனுபவிச்ச அந்த கஷ்டத்தை எல்லாம் சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. நீ சொல்லாமலே எனக்கு புரியும். உன்ன மாதிரி அதே நிலைமையில தான் நானும் இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ரவிசங்கரோட டிவோர்ஸ் ஆனது தான் சொல்றேன். ஒரு விஷயம் கேட்கலாமா? பிரிஞ்சு போலான்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி நீ நல்லா யோசிச்சு பாத்தியா உமா? பாலுவை மன்னிச்சு ஏத்துக்க ஏதாவது வழி இருக்கான்னு யோசிச்சியா? இந்த கேள்வி ரொம்ப டூ மச்சா இருக்கு டாக்டர். என் பொண்ணை கூட நான் விட்டு கொடுத்துட்டு இருக்கேன்னா
எவ்வளவு பெரிய கொடுமைய பாலு எனக்கு பண்ணிருப்பாருன்னு உங்களால யோசிக்க முடியலையா? ஐயோ சாரி உமா, உன் மனசை காயப்படுத்தணும்னு கேக்கல. புருஷனும் பொண்டாட்டியும் பிரிஞ்சு போகும்போது ஒரு பொண்ணுக்கு ஏற்படும் பிரச்சனையை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அதை பத்தி கேட்டேன். இப்ப கூட பெரிய அளவிலான கஷ்டத்தை நாம தானே சந்திக்க வேண்டியது இருக்கு. உன் பையன் என்ன சொல்றான்? அப்போட முகத்தை என்னால பார்க்கவே முடியல. குழந்தைங்க விஷயத்துலதான் நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு தோணுது. அவங்களுக்காகவாவது அவரை மன்னிச்சிடலான்னு நான் கூட ரொம்ப யோசிச்சேன். ஆனா முடியல. அவரோட முகத்தை பார்க்கறதுக்கு கூட இனிமே என்னால முடியாதுன்னு தோணுது டாக்டர். சரி விடு, பரவாயில்ல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த வலியெல்லாம் போய் மனசு கொஞ்சம் நிம்மதியாயிடும். எனக்கு அப்படி தோணல. இப்படி ஒரு பலமான அடி இப்ப வரைக்கும் என் வாழ்க்கையில நடந்ததில்ல. நின்ன இடத்துல அப்படியே விழுந்துட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு நிலைமையில நான் இப்ப இருக்கேன். உனக்கு வேலை இருக்குல்ல, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. ஏதாவது ஒரு விஷயத்துல எங்கேஜா இருந்தா மனசுக்கு ஆறுதலா இருக்கும். என்ன பெரிய ஆறுதல்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு அக்காவோட இடத்துல இருந்து உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நான் என்னோட அனுபவத்துல இருந்து சொல்றேன்னு நினைச்சுக்க. இப்ப நீ ஸ்டடியா நிக்க முடியலனா உன் வாழ்க்கையில நீ தோத்து போயிடுவ. நான் ஒன்னும் சும்மா சொல்லல. வாழ்க்கையில பெரிய பெரிய இழப்புகள் இனிமேதான் நடக்க போகுது. கல்யாணம் ஆன பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கும் இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த மாதிரி இல்ல புருஷனை விட்டு பிரிஞ்ச பொண்ணோட வாழ்க்கை. அவ கூட துணைக்கு நிக்க யாரும் இருக்க மாட்டாங்க. வீட்டுல உள்ளவங்களோ சொந்தக்காரங்களோ யாரும் இருக்க மாட்டாங்க. சொந்த குழந்தைங்களே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அப்பா வேணுமா அம்மா வேணுமான்னு. இத சாதாரணமா பயன்படுத்துற மத்த ஆண்களை பத்தி சொல்ல வேண்டியதே இல்ல. அவங்க எதையாவது சொல்லி நம்மள பயன்படுத்திக்க தான் நினைப்பாங்க. அவங்களோட பார்வை அப்படித்தான் இருக்கும். இங்க பாரு, நீ எதிர்காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவ. டாக்டர், நீங்க என்ன பயமுறுத்துறீங்களா? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உண்மையை உள்ளபடி சொன்ன. ஸ்டெடியா நிக்க ஒண்ணு திடமான மனசு உனக்கு வேணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு கல்யாணத்தை பத்தி நீ யோசிக்கிற நிலைமை வரும். அதுக்கு மட்டும் வாய்ப்பில்ல. ஐயோ, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். என்ன ஆனாலும் நான் சொன்னதை மறந்துடாத, ஞாபகம் வச்சுக்க. நீ இங்க மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருக்கிறத கேள்விப்பட்டதும் என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியல. டியூட்டி டைம்ல அதனாலதான் உன்னை பார்க்க ஓடி வந்தேன். லஞ்ச் வேணும்னா நம்ம எங்கேயாவது வெளியில போய் சாப்பிடலாமா உமா? நான் கூப்பிடுறேன். என்ன கிளவி, இதுக்கு முன்னாடி பார்க்காதவன பாக்குற மாதிரி பாக்குற? பாரா, என்ன ஒரு மனுஷனாவே மதிக்காத மாதிரி இருக்க. நீ எதுக்குடா மறுபடியும் இங்க வந்த? உன்கிட்ட இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு அன்னைக்கு சொல்லி அமிச்சல்ல. அத சொல்றதுக்கு இது ஒண்ணு உன் புருஷன் கட்டி வச்ச வீடு கிடையாதுல. இது நான் வாடகைக்கு எடுத்த வீடு. உங்க அப்பா வீட்டு பணத்தையா கொண்டு வந்து அட்வான்ஸா கொடுத்துருக்க? முழுசா 10,000 ரூபாய் என் கையில இருந்து தானே வாங்கி கொடுத்துருக்க. இந்த வீட்டு வாடகையாவது ஒழுங்கா கொடுத்தியா? அதுவும் இல்ல. பின்ன எதை வச்சுடா நீ தான் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ற? அந்த கணக்கெல்லாம் நான் கேட்கறவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். அம்மாவும் பொண்ணு மரியாதையா வீட்டை விட்டு வெளில போங்க, அதை சொல்லதான் நான் வந்தேன். கிழிச்ச முடிஞ்ச நீ எங்களை துரத்து பார்க்கலாம். என்ன மர்மம் பேசிக்கிட்டு இருக்க, மரியாதையா இல்லாம போய்கிட்டு இருக்க? கிளவே நல்லா கேட்டுக்க, மரியாதையா நீயும் உன் பொண்ணும் இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. நாங்க எதுக்கு துணிஞ்சவங்க? இங்க இருந்து கிளம்ப வாய்ப்பே இல்ல. உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. ஐயோ, உங்களுக்கு இந்த வீட்டுல இருக்க வெக்கமா இல்ல? உன் ஒருத்தியாலதான் என் குடும்பமே நாசமா போச்சு. உன் சப்போர்ட்ல தான் அவ திமுற ஆடுறான்னு எனக்கு தெரியுது. அடேங்கப்பா, பெரிய உத்தமராசா. நான் மட்டும் இங்க இல்லனா தினம் அவளை தூக்கி போட்டு மிதிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தல. அதெல்லாம் நடக்காது தினேஷ். நீ என் பொண்ணுக்கு தேவையில்லை. எனக்கும் தான் அவளை பிடிக்கல. தயவு செய்து வீட்டை விட்டு வெளில போங்களா. எங்களை அனுப்பி வச்சுட்டு நீ இந்த வீட்டுல தங்கலான்னு பாக்குறியா? அது இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது.
நாங்க இந்த வீட்ல தாண்டா தங்குவோம். உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க போடா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.